அனைவருக்கும் வணக்கம். பணம் சம்பாதிக்கிறது கூட இந்த காலத்தில் அவ்வளோ கஷ்டமான விஷயம் கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரு நாளைக்கே ஒரு மனுஷன் 1000 ரூபாய் கூட சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் இந்த காலகட்டத்தில் இருக்குது. ஆனால் சம்பாதிக்கிற பணத்தை சேமித்து வைக்கிறதுல தான் சூட்சமுமே அடங்கி இருக்குது. இன்னைக்கு வர 1000 ரூபாயை செலவு செஞ்சுட்டு நாளைக்கு பணம் தேவை அப்படின்னும் போது கடன் வாங்கக்கூடிய பழக்கத்தை நம்ம வச்சுக்கவே கூடாது. வருமானத்திலிருந்து சேமிப்பை எடுத்து வச்சுட்டு மீத இருக்கிற ரூபாயை தான் நாம் செலவு செய்யணும். கஷ்டப்பட்டாவது இதை நாம் பின்பற்றி வந்தாதான் கடன் பிரச்சனையிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். பண தேவதையை உங்களுடைய வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் பணத்துக்கு உண்டான தேவதை யார் அப்படின்னு. மகாலட்சுமி தேவி தான் பண தேவதை. மகாலட்சுமி எவ்வளவு விரைவாக நம்ம வீட்டுக்குள்ளே வராங்களோ அவ்வளோ விரைவாக வீட்டில் இருந்து வெளியவும் போயிடுவாங்க. அவங்கள நிரந்தரமாக நம்மளோட வீட்டில் பிடிச்சி அமர வைக்கிறது எப்படி? மகாலட்சுமிக்கு பிடிச்ச இந்த விளக்கை நீங்கள் ஏற்றி பாருங்கள். மகாலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்த வேகத்தில் அப்படியே உட்கார்ந்துக்குவாங்க. எந்திரிச்சு திரும்பவும் வெளியில் போகவே மாட்டாங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பிடிச்ச இந்த ஒரு விளக்கை நீங்கள் உங்கள் வீட்டில் ஏற்றுனீங்கன்னா மகாலட்சுமி தாயார் உங்களோட வீட்டில் நிரந்தரமாக தங்கி உங்களுக்கு செல்வ செழிப்போடு வாழ வைப்பாங்க. இப்போது மகாலட்சுமி தாயாரை வசியம் செய்யக்கூடிய அந்த விளக்கை எப்படி ஏற்றணும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் முதல் முறையாக நம்ம சேனலில் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த விளக்கை நீங்கள் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் மஞ்சள் குங்குமம் பொட்டு நீங்கள் வச்சுக்கணும். நீங்கள் எடுத்துக்கிற தட்டு பித்தளை தட்டாக இருந்தால் ரொம்பவே சிறப்பு. அதுக்கு மேலே மண் அகல் விளக்கை வச்சு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு விளக்கில் நெய் ஊற்றி பஞ்சுத்திரி நீங்கள் போட்டுக்கணும். விளக்கில் ஊற்றி இருக்கிற நெய்யில் நாம் 2 முக்கியமான பொருட்களை சேர்க்கணும். இதுதான் இந்த விளக்கினுடைய அற்புதம். அது என்ன பொருள் அப்படின்னா, 2 டைமண்ட் கற்கண்டுகளை எடுத்து தூள் செஞ்சு அந்த நெய்யில் நீங்கள் போடணும். ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளையும் அந்த நெய்யில் போட்டு விளக்கு ஏற்றி வச்சுட்டு அந்த விளக்குக்கு முன்னாடி அமர்ந்து பணத்தினுடைய தேவதையான மகாலட்சுமி தாயை மனமுருகி நீங்கள் வழிபாடு செய்யும்போது மகாலட்சுமி உங்களுக்கு வசியம் ஆயிடுவாங்க. வீட்டுக்குள்ளே வந்த மகாலட்சுமி நிலையாக உங்கள் வீட்டுக்குள்ளே தங்குவாங்க. ஒரு நாள் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு பணம் வரலை அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. நித்திய பூஜையாகவே உங்களுடைய வீட்டில் இந்த விளக்கு எரியணும். 1 மணி நேரம் இருந்தால் கூட போதுமானது. காலையிலையோ இல்லை மாலையிலையோ உங்களுக்கு எந்த நேரம் சௌகரியமாக இருக்குதோ அந்த நேரத்தில் இந்த விளக்கை ஏற்றி மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே அழைச்சிக்கிட்டே இருங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே இருக்கும்படி வேண்டிக்கிட்டே இருங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டில் வந்த பணம் தேவைக்கு போக சேமிப்பில் மீதமாகுமே தவிர வீண் விரயம் ஆகவே ஆகாது. தொடர்ந்து இந்த பூஜையை செஞ்சு வரவங்களுக்கு அந்த மகாலட்சுமியுடைய அருளாசி முழுமையாக கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள். செலவு 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 அப்படின்ற நிலைமை மாறி வரவு 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 அப்படின்ற நிலைமை நிச்சயமாக உங்களுக்கு உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கணும் அப்படின்னா அங்கே மகாலட்சுமி தாயாருடைய அனுகிரகம் கண்டிப்பாக வேணும். தாயாருடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா தாயார் முதல்ல நம்மளுடைய இல்லம் தேடி வரணும். வீட்டில் நம்ம என்னதான் பூஜை செஞ்சு வழிபட்டாலும் தாயார் நுழையும் வாயினான நிலைவாசலானது சரியா இல்லாத பட்சத்தில் அவங்களுடைய அனுகிரகத்தை நம்மளால் பெறவே முடியாது. ஒவ்வொரு வீட்டில் நிலைவாசல் அப்படின்றது ராஜவாசல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வீட்டில் தெய்வ சக்தி உள்ளே வரணும் அப்படின்னா அது நிலைவாசலில் உள்ள
நிலைவாசல் தேவதைகளுடைய அனுமதியோடு தான் வரணும். அதனால் அந்த நிலைவாசலை நம்ம முறையாக பராமரிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். அதை சரியாக பராமரிக்காத பட்சத்தில் நிச்சயமாக நல்லவைக்கு பதிலாக தீயவைகள் தான் நம்ம வீட்டுக்குள்ளே நுழைய நாமே காரணமாகி இருக்கிறோம். அப்படியான இந்த நிலைவாசலை நாம் மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சு எப்பயுமே மங்களகரமாக வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் வீட்டில் பூஜை அறையில் தீபாராதனை காட்டும் போது கூட நிலைவாசலுக்கும் தீபாராதனை காட்டி மகாலட்சுமி தாயாரையும் குல தெய்வத்தையும் மனசார நினச்சி வேண்டும் போது உங்களோட வீட்டில் எப்பயுமே செல்வ நிலை உயர்றதோடு மட்டும் இல்லாமல் தீய சக்திகள் அணுகாமல் இருக்கும். அத்தோட இந்த ஒரு முடிச்சையும் சேர்த்து நீங்கள் கட்டும்போது செல்வ வளத்தை அதிகரித்து தீயவற்றை அண்டவிடாமல் நம்மளை காக்கும். இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஒரு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. அது கூடவே 3 1 நாணயம், ஒரு எலுமிச்சை பழம், ஒரு பச்சை நிற கயிறு, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இப்போது அந்த மஞ்சள் நிற துணியில் 3 1 நாணயத்தையும் முக்கோண வடிவத்தில் நீங்கள் வைக்கணும். நடுவில் எலுமிச்சை பழத்தை நீங்கள் வைங்க. எலுமிச்சை பழம் நல்லதாக இருக்கணும். அதை அப்படியே இந்த மஞ்சள் நிற துணியை வச்சு முடிச்சா கட்டிய பிறகு பச்சை நிற நூலால் முடிச்சை இருக்க கட்டிடுங்க. இப்போ இந்த முடிச்சை உங்களுடைய வீட்டு நிலைவாசலில் வெளிப்புற மற்றவர் பார்வை அந்த முடிச்சு மீது படும்படி இருக்கணும். இந்த முடிச்சில் உள்ள எலுமிச்சை பழமானது வீட்டில் எந்த ஒரு தீய சக்தியும் வராமல் நம்மளை காக்கிறதோடு மட்டும் இல்லாமல் தெய்வீக சக்தியை வீட்டுக்குள்ளே கொண்டு வரும். இதில் இருக்கிற நாணயம் இந்த நிற துணி அனைத்தையும் வீட்டுக்கு செல்வ வளத்தை அதிகரித்து பண ஈர்ப்பையும் உண்டாக்கும். இந்த முடிச்சு வாசலில் இருக்கும்போது மகாலட்சுமி தாயாரோட அனுகிரகம் முழுவதுமாக நம்மளுக்கு பெற்றுத்தரும். இந்த முடிச்சு 48 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் மாற்றணும். அப்போது இதில் இருக்கிற எலுமிச்சை பழத்தை மட்டும் எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு மற்ற அனைத்தையும் ஒரு முறை தண்ணீரில் நல்லா அலசி சுத்தம் செஞ்ச பிறகு மறுபடியும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சை பழத்தை மட்டும் புதுசாக வாங்கி வச்சு கட்டிவிடுங்க. வீட்டில் இருக்கிற தீய சக்தி அனைத்துமே நீங்கி பண வரவை அதிகரிக்க செய்யும். இந்த தாந்திரீக பரிகார முறையில் நம்பிக்கை இருந்தால் ஒரு முறை செஞ்சு பாருங்கள், நிச்சயமாக நல்ல பலன் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற நிறைய பதிவுகளை பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.